எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் முட்டை குழம்பு செய்யலாங்க. அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. கடாயை வச்சு நல்லா நான் முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. இருந்தாலும் அது பத்தாது. இன்னும் ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் லைட்டாக சோம்பு போட்டுக்கலாம். கடுகு போடுங்க. ஆனால் இந்த முட்டை குழம்பு வந்துங்க டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்கள். கடுகு எண்ணெய் பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் போட்டு சூப்பராக நல்லா வதக்கிடணுங்க. வதக்கிட்டு ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 3 வெங்காயம் நல்லா எடுத்து நல்லா வதக்கிங்க. வதக்கின்னு தக்காளி ஒரு 3-4 தக்காளி எடுத்துக்கோங்க. ஆனால் நான் இதில் புளி ஊற்ற மாட்டேங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். 4 தக்காளி எடுத்து கொஞ்சோண்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறன்னு அரைச்சி வச்சுக்கலாங்கங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்குங்க. ஸ்டீல் கடாய் இல்லைங்களா, அது வழுக்குது ஸ்டவ்வில். நல்லா வதக்கிட்டு வெங்காயம் சூப்பராக நல்லா வதங்கின உடனே நல்லா வதங்கினங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு, முட்டை குழம்பு. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே நம்ம கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்குச்சுன்னா நல்லா இருக்குங்க. ஆಮೇಲೆ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. சூப்பராக நல்லா வதக்கிட்டு சிம்மில் வச்சுடுங்க. தக்காளியை ஒரு 3-4 தக்காளியை குறன்னு அரைச்சி, சின்னதாக இருந்தால் 4, பெருசாக இருந்தால் 3 போட்டுக்கோங்க. அரைச்சி இதில் ஊற்றிடுங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நைஸாக அரைச்சா தான் ஒரு மாதிரியாக இருக்கும். லைட்டாக குறன்னு அரைச்சோம்னா நல்லா இருக்குங்க. காரக்குழம்புக்கு, மீன் குழம்புக்கு, கறி குழம்புக்கு, அதுக்கெல்லாம் இது போல் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி ஊற்றினா சூப்பராக இருக்கும். நம்ம சாம்பாருக்கெல்லாம் ஊற்றினா நல்லா இருக்காதுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேங்க. அது போட்டுக்கலாம். போட்டுக்கின்னு கொஞ்சமாக சிக்கன் மசாலா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கறி மசாலா இருந்தாலும் பரவாயில்லைங்க, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். செம்மையாக இருக்குங்க இது முட்டை. இது டிஃபனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபனுக்கும் சரி, சாப்பாட்டுக்கும் சரி நல்லாயிருக்கும். இது தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த தக்காளி அரைச்சி ஊற்றணும் இல்லைங்களா, அந்த தக்காளி அரைஞ்சி வச்சு இந்த கிண்ணம் அதிலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஊற்றி அலசி அதில் ஊற்றிடலாங்க. உப்பு கம்மியாக போட்டனால இன்னும் கொஞ்சம் போட்டாங்க உப்பு. வரமா நல்லா வதங்கட்டங்க. அப்போ தான் அது போட்டு தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. சாதம் வடிச்சிட்டேங்க முன்னாடியே. சரி முட்டை குழம்பு வைக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு முட்டை குழம்பு வைக்கிறேங்க. ஏன்னா சஷ்டி இன்றைக்கி, அதனால் நான் சாப்பிட மாட்டேன். அதனால் சரி குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்து கொடுக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. மீன் சிக்கன் வாங்குறதுக்கு வாங்கிட்டு கொடுக்குறதுக்கு இல்லை. எது இருந்தாலும் நான் உங்களுக்கு செய்து கொடுத்துருவேங்க. இப்போ கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி அது போலலாம் வந்தால் நான் சாப்பிட மாட்டேங்க. குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்துருவேன். கிருத்திகை அமாவாசை வீட்டில் செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் இந்த சஷ்டி
பௌர்ணமி, பிரதோஷம் இது வந்து நம்ம வீட்டில் ஜென்ஸுங்க எல்லாத்துக்குமே நம்ம செய்யலைன்னா கோபப்படுவாங்கள்ல. அதனால் எதுங்கன்னா அவங்களுக்கு செய்து கொடுத்துட்டு நான் மட்டும் சாப்பிட மாட்டேங்க. சாமி கும்பிட்ருவேன். செய்யறதுக்கு முன்னாடியே வீட்டில் சாமி கும்பிட்ருவேன். சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சமைப்போம். நல்லா தட்டு போட்டு மூடிடுங்க. அந்த மிளகாத்தூள் அந்த வாசனைலாம் போயிட்ட உடனே நல்லா சுண்டணும் குழம்பு. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செய்து பாருங்கள். தண்ணி கொஞ்ச நாள் ஏன்னா வந்து ரொம்ப சுண்டனாலும் முட்டை உடச்சி ஊற்றினா ரொம்ப அப்படியே இறுகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி இருக்கும் போதே அழகாக கத்தி எடுத்து முட்டையில் ஒரு தட்டினா அழகாக விரல் விட்டுருங்க. அப்படியே உடச்சிக்கலாம். அந்த ஓடெல்லாம் உடஞ்சி விழாது. அப்படி விழன்ற பயம் இருந்தால் கிண்ணத்தில் உடச்சி ஊற்றின்னு நீங்கள் ஊற்றுங்க. நான் வந்து அப்படியே விழாதுங்க. ஓடு விழாது தான் நான் இது பண்ணுவேன். ஒரு சப்போஸ் விழுந்துருமா என்னன்னு நினைக்கிறவங்க கிண்ணத்தில் உடச்சி ஊற்றுங்க குழம்புல. அப்படியே உடச்சி ஊற்றிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுடணும். அப்படியே விட்டுட்டா தான் அது அப்படியே அது ஒரு முட்டையும் அப்படியே வேகும். வெந்த உடனே செமையாக இருக்குங்க முட்டை குழம்பு. இது சூப்பராக இருக்கும். பேரன் வந்து கேட்டார். அப்புறம் அந்த நாட்டுக்கோழி முட்டை அது. அந்த நாட்டுக்கோழி முட்டையில் வந்து அந்த மேல் தோல் போல் வரும். அதனால தான் அந்த தோலை வந்து அது மேலே அப்படி ஊற்றும் போது அதில் இதுவாச்சு எடுத்துட்டேன். அதனால் அவர் கேட்டாருன்ட்டு அவருக்கு நாட்டுக்கோழி முட்டை அதுலேயே அப்படியே உடச்சி ஊற்றி குழந்தைக்கு அப்படியே அதை அழுக்காக எடுத்து கொடுக்கலாம் குழந்தைக்குன்ட்டு. அவருங்க அந்த தோல் வருது பாருங்கள், அதுதான். நல்லா தட்டு போட்டு மூடிட்டோன்னு வச்சிங்களேன், சூப்பராக அப்படியே முட்டைங்க தனியாக அழகாக வெந்துடுங்க. இது பாருங்க, சூப்பராக இருக்காங்க, அட்டகாசமாக இருக்காங்க முட்டை குழம்பு. அப்படியே தனித்தனியாக இருக்கும் முட்டை. பாருங்க, பேத்தி வந்து வாசனை கம்மக்கு தான். அந்த மாதிரி சொல்கிறாங்க, சிக்கன் குழம்பு வாசனை போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பராக இருக்கம்மா, அப்புறமா ரெடி ஆனோன்னு சாப்பிடுங்கம்மான்னு சொன்னேன். அப்புறம் கொத்தமல்லியெல்லாம் தூவிட்டு அப்படியே வச்சிடலாங்க. இது போலும் நீங்கள் செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள் முட்டை குழம்பு. நல்லா சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாமே செமையாக இருக்குங்க. இது சூப்பராக இருக்கும். இது போல் செய்தா ரெடி ஆயிடுச்சுங்க. முட்டை குழம்பு ரெடி. அதனால் குழந்தைங்களுக்கு எதுவுமே ஞாயிற்றுக்கிழமை எதுவும் செய்யலைன்னா அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. அதனால் இது போல் முட்டை குழம்பு செய்து முடிச்சிட்டேன். நான் தனியாக எனக்கு கொஞ்சம் நான் வந்து கத்திரிக்காய் தொக்கு பண்ணி நான் ரெடி பண்ணிக்கினேங்க. செம்மையாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.